வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். கர்த்தர் மனித அவதாரம் எடுக்கும்போது தேவமாதா அனுசரித்த சுகிருத புண்ணியங்களை தியானிப்போம். இந்த தேவ ரகசியம் நிறைவேறும் முன்னர் தேவமாதா செய்த நற்கிரியைகள். சகல பாக்கியம் நிறைந்தவர்களும் பரமநாயகியுமான கன்னிகை தனது இளம் வயதில் தன்னை சர்வேசுரனுக்கு அர்ப்பணித்து சுகிருத புண்ணியங்களின்படி அனுசரித்து வந்தார்கள். சர்வேசுரன் அன்னையை நாளுக்கு நாள் புண்ணிய வழியில் அதிகரிக்கிறதைக் கண்டு மகிழ்ச்சியுற்று தம்முடைய திருக்குமாரனுக்கு ஏற்ற தாயாவதற்கு மென்மேலும் அன்னைக்கு தேவ வரங்களை அளித்து கொண்டு வந்தார். அந்த பரமநாயகி உலக இரட்சகர் இந்த உலகில் வருங்காலம் கிட்டினதென்று அறிந்து எத்தகைய மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்று எவராலும் சொல்ல முடியாது. அந்த இன்ப சாகரமான சரித்திரத்தில் சர்வ ஜீவ தயாபார சர்வேஸ்வரனுக்கு முடிவில்லாத தோத்திரம் வருமென்றும் நீண்ட நாள் பசாசின் அடிமைத்தனத்தில் இருந்த மனிதர் மீட்கப்படுவார்கள் என்றும் அறிந்து வரப்போகிற பரம ரகசியம் எப்போது நிறைவேறுமோ என்று தமது செபத்திலேயும் தியானத்திலேயும் மிகுந்த ஆசையுடன் சிந்தித்து வந்தார்கள். நாமும் தேவமாதா தம்முடைய பரிசுத்த உதரத்தில் தரித்த தேவனை தேவ நற்கருணை வழியாக உட்கொள்கிறோம். ஆனால் அன்னை செய்ததுபோல் எவ்வித புண்ணியங்களானாலும் நம்முடைய இருதயத்தை சர்வேஸ்வரனுக்கு தக்க சிம்மாசனமாக இருக்கும்படி அலங்கரித்து வருகிறோமா? இல்லையே. தமது செப தியானம் முதலிய நற்கிரியைகளில் தேவமாதா நமக்கு காண்பித்த தேவ பக்தியும் ஸ்நேகமும் நம்பிக்கையும் நம்மிடத்தில் விளங்குகிறதோ? அதுவும் இல்லையே. தேவ நற்கருணை வாங்குகிறதில் முதலாய் தேவ ஸ்நேக அக்கினியின்றி கல் நெஞ்சராயிருக்கிறோம். சம்மனசு தேவமாதாவுக்கு மங்கள வார்த்தை சொன்னபோது அவர்கள் காண்பித்த சுகிருத மாதிரிகை. வானதூதர் மங்கள வார்த்தை சொன்னபொழுது தேவமாதா காண்பித்த சுகிருத புண்ணியங்களை தியானிக்கிறது. மிகுந்த கற்புடையவர்களாயிருந்ததால் மனித உருவாய் காண்பித்த வானதூதரை பார்த்து அன்னை அஞ்சினார்கள். குன்றாத விசுவாசம் உள்ளவர்களாயிருந்ததால் தனக்கு அறிவித்த தேவ ரகசியத்தை உறுதியாக நம்பி மகா மனத்தாட்சி உள்ளவர்களாய் தான் ஆண்டவருடைய அடிமை என்று சொன்னார்கள். குறையற்ற கீழ்ப்படிதல் உள்ளவர்களாயிருந்ததால் தேவ கட்டளை என்று அறிந்தவுடன் இதோ ஆண்டவருடைய அடிமையானவள், உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகக் கடவது என்றார்கள். நாமும் தேவதாயின் சுகிருத மாதிரிகையைக் கண்டு பாவிக்க கடவோம். அப்போது விசேஷமாய் நம்முடைய தேவதாயாருக்கு பிரியமுள்ளவர்களாய் அன்னையுடைய அடைக்கலத்தை அடைவதற்கு பாத்திரவான்களாயிருப்போம். இந்த தேவ ரகசியம் நிறைவேறிய பின்னர் தேவதாய் அனுசரித்த புண்ணியங்கள். அந்த பரம ரகசியம் நிறைவேறவே பரிசுத்தாவியின் அற்புத கிருபையால் கர்த்தர் அன்னையின் திருவுதரத்தில் அவதாரம் பண்ணின சமயத்தில் திருக்கன்னிகையின் மனதிலிருந்த உணர்ச்சிகளை பக்தியுடன் தியானிக்க கடவோம். தன்னுடைய குமாரன் அண்டையில் தன்னை தாழ்த்தி அவரை மிகுந்த வணக்கத்துடன் ஆராதித்து
அவரை தன்னுடைய தேவனாகவும் மகனாகவும் நேசித்து தன்னை அவருக்கு முழுமையும் ஒப்புக்கொடுத்தார்கள். நாமும் திவ்ய நற்கருணையை வாங்கும்போதும் வாங்கின பின்பும் தேவமாதா நமக்கு காண்பித்த சுகிர்த மாதிரிகையை அனுசரித்து வருமோமாகில் நமக்கு எப்பேற்பட்ட அதிர்ஷ்டமாகும். அவ்வாறு தகுந்த விதமாக திவ்ய நற்கருணையை வாங்குவோமாகில் பரிசுத்தவான்களாய் சீவிப்போம். செபம். சேசு கிறிஸ்துவின் இனிய அன்னையே, ஆண்டவருடைய வார்த்தையானது உமது திரு உதரத்தில் அவதாரம் எடுக்கும் பொழுது நீர் கொண்டிருந்த சுகிருத உணர்ச்சிகள் சொல்ல முடியாது. சகல நன்மை நிறைந்த சர்வேசுரன் உமது திருமைந்தனானார் என்பதை பார்த்து அவரை எவ்வளவான ஆசை பக்தி சிநேகத்துடன் அரவணைத்தீர். அவரோவென்றால் உமது திரு இருதயம் எவ்வித சுகிருத புண்ணியங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்ததினால் அதில் பிரியமாய் வாசம் பண்ணிக்கொண்டிருந்தார். என் பரிசுத்த அன்னையே, நான் என் அன்புக்குரிய சேசுவை என் இருதயத்தில் அடிக்கடி வாங்கினாலும் உமக்கும் எனக்கும் எவ்வளவு தூரம் வித்தியாசம். என் இருதயம் எவ்வித துர்க்குணமும் நிறைந்தது. அப்படி இருக்க அந்த பரிசுத்தமான சர்வேசுரன் என்னிடத்தில் வருகிறதெப்படி? மாசற்ற கன்னிகையே, உம்முடைய திருக்குமாரனை நினைத்து உம்மை மன்றாடுகிறேன். நான் திவ்ய நற்கருணையை தக்க ஆயத்தத்துடன் வாங்கும்படியாக செய்தருளும். என்னுடைய இருதயம் உமது திருக்குமாரனுக்கு ஏற்ற இடபிடமாக இருக்கும்படிக்கு அதில் தேவஸ்நேகமும் மனத்தாழ்ச்சியும் பரிசுத்த கற்பும் திவ்ய பக்தியும் உம்மிடத்தில் இருந்ததுபோல் விளங்கச் செய்தருளும். ஆமேன். புனித பெர்னாண்டு தேவமாதாவை நோக்கி வேண்டிக் கொண்ட ஜெபம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்முடைய அடைக்கலமாக ஓடிவந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுக்களின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியருடைய இராக்கினியான கன்னிகையே, தயையுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமூச்செறிந்து அழுது பாவியாலிய நான் உமது தயாளத்துக்கு காத்துக்கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த அர்ச்சிய மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். ஆமேன். மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாதுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுவதாமே. திரியக தேவன் வாழ்கவே. வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்புமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின்
மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.